கடந்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியான படங்கள் எல்லாமே வசூல் ரீதியாக தோல்வியை தழுவிய நிலையில இந்த ஆண்டும் அதே நிலைமை தான் தமிழ் சினிமாவுக்கு அப்படின்னு தயாரிப்பாளர்களும் தியேட்டர் ஓனர்களும் தலையில துண்டு போட்டு கொண்டு நிற்க எதிர்பாராத விதமாக விஷாலோடைய 12 ஆண்டுகள் பழைய படம் இப்ப ரிலீஸ் ஆகி கடந்த ஆண்டு விஜயோட கில்லி படம் தியேட்டர்ல ரீரிலீஸ் ஆகி நடத்திய மேஜிக்கை மீண்டும் ரீக்ரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 12 வருடத்திற்கு முன்னாடி எடுத்த படம் அப்படின்னாலுமே கடைசி நேரத்துல சுந்தர்சி ரீமாஸ்டரிங் எல்லாம் செஞ்சு பார்க்க புதிய படம் போலவே கொடுத்ததுதான் தியேட்டர்ல போய் படத்தை உட்கார்ந்து பார்க்க வச்சிருக்கு. ரெண்டாம் பாதி கதை அஞ்சலி வரலட்சுமியோட கிளாமர் எல்லாமே அப்படியே விக்ரமோட தூள் படத்துல இருந்து உருவி சுந்தர்சி அவரோட புது ஸ்டைல்ல படத்தை எடுத்திருக்காரு. இந்த வருஷம் பொங்கலுக்கு வெளியான புது படங்கள் எல்லாம் ரசிகர்களை கவராத நிலையில ஜனவரி 12ஆம் தேதி வெளியாகி நேற்று ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நைட் ஷோக்கள் அப்படின்னு செம ஃபுல்லா ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மதகஜராஜ திரைப்படத்தோட இதுவரையிலான பொங்கல் வசூல் வேட்டை எவ்வளோ அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஜனவரி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வெளியான விஷாலுடைய மதகஜராஜா திரைப்படம் நேற்று ஜனவரி 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோட இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் 40 கோடி ரூபாய் வசூல் வேட்டை தாண்டி இருக்கு அப்படின்னும் இன்னும் கூடிய சீக்கிரமாவே 50 கோடி ரூபாய் வசூல இந்த படம் கடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள்லாம் தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. மார்த்தாண்டன படத்துக்கு அப்புறமா விஷாலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி படமா இந்த படம் மாறி இருக்கு. உள்ளத்தை அள்ளித்த படத்துல இருந்தே ரசிகர்களை என்டர்டெயின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இயக்குனர் சுந்தர்சி. இவர் ஹீரோயின்ஸோட கிளாமர்லாம் காமிச்சு படம் எடுத்து ஒரு கமர்ஷியல் இயக்குனரான அவரை ரசிகர்கள் அன்பே சிவம் அப்படின்ற ஒரு நல்ல படத்தை மட்டும் தான் இவர் கொடுத்திருக்காரு அப்படின்னும் இவர் சிறந்த இயக்குனர் அப்படின்னு சொல்லி பாராட்டுறது இல்லை அப்படின்னு மதகஜராஜா படத்தோட வெற்றி விழாவில் ஃபீல் பண்ணி பேசினதை இப்போ நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. படத்தோட 2ஆம் பாதி அப்படியே தூள் படத்துல இருந்து இவர் தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்களாம். மதகஜராஜா திரைப்படம் இந்த அளவுக்கு தியேட்டர்ல ரசிகர்களை கொண்டு வந்ததுக்கு காரணம் சந்தானத்தோட காமெடியையும் தாண்டி 3 ஹீரோயின்களோட கிளாமரும் ஒரு முக்கிய பங்கு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. இந்த படத்தோட கடைசியில சதாவும் ஒரு குத்துப்பாட்டுக்கு நடனமாடி இருக்காங்க.